ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நம்ம தொடரில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 12th ஸ்டாண்டர்ட் பாட்டனி, அதாவது பியூ சயின்ஸ் பாட்டனி குவார்டர்லி எக்ஸாம் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் இதுதான் பார்க்க போகிறோம். ஸோ கவர்மெண்ட் கொஸ்டின் பேப்பர் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு மாடல் ப்ளஸ் டூ எந்த மாதிரியான டைப்பில் கொஸ்டின்ஸ் எல்லாமே கேட்பாங்க அப்படிங்கிறது டீட்டெயிலாக பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் லைக் பண்ணாமல் பார்க்குறீங்க. ஸோ ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். ஆல்ரெடி நம்ம குவார்டர்லி எக்ஸாம்ஸை பொறுத்த வரைக்கும் முக்கியமான கொஷின்ஸ் அப்லோட் பண்ணியாச்சு. சாப்டர் வைஸாக இருக்கக்கூடியது ப்ளஸ் டாப் 10 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் அண்ட் 5 மார்க்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கோம். அது எல்லாமே பிளேலிஸ்ட்டில் இருக்குது. பிளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 12th குவார்டர்லி இம்பார்ட்டன்ட் கொஷின் இருக்கும். ப்ளஸ் 12th ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அண்டு மேக்ஸ் அது ஒரு பிளேலிஸ்ட்டாகவும், பயாலஜி பாட்னி அண்ட் சுவாலஜி அது ஒரு பிளேலிஸ்ட்டாகவும் கொடுத்துருக்கோம். ஸோ பிளேலிஸ்ட்டோட லிங்க்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அதை செக் பண்ணி பாருங்கள். மினிமம் அதில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே நீங்கள் படிச்சிருங்க. ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் நான் இனிமேல் இது வரைக்கும் எதுவுமே படிக்கலை, இனிமேல் தான் படிக்கணும் அப்படின்னா இந்த 2 கொஸ்டின் பேப்பரில் இருக்கக்கூடிய கொஷின்ஸையாவது நீங்கள் கம்பேர் பண்ணி படிச்சிருங்க. ஈஸியாக ஒரு 60 to 70 மார்க்ஸ் 100க்கு சொல்கிறேன். ஸோ 70 அப்படின்னா ஒரு 40 to 50 மார்க்ஸ் உங்களால் என்ன பண்ண முடியும், ஸ்கோர் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பியூ சயின்ஸ் பாட்னியை பொறுத்த வரைக்கும் புக் பேக்கில் இருக்கக்கூடிய 1 மார்க்ஸ் படிச்சிருங்க. நம்ம குவார்டர்லி போர்ஷன் 1 to 5ன்றாங்க, ஒரு சில இடத்துல 1 to 6 அப்படின்றாங்க. ஸோ மோஸ்ட்லி இது வரைக்கும் 1 to 5 தான் இருக்குது. நியூ புக்கில் பார்த்தீங்கன்னா 1 to 6 வரைக்கும் இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் 6th லெசன் வரைக்கும் படிச்சிருங்க, அட்லீஸ்ட் மினிமம் 5th லெசன் வரைக்கும். ஏன்னா இந்த கொஸ்டின் பேப்பர்லாம் பார்த்தீங்கன்னா 5th லெசன் வரைக்கும் தான் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே போல் சென்டம் சேலஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொஸ்டின்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். டே 1 to 10 வரைக்கும். இன்னும் 1 or 2 டேஸ்க்கான கொஸ்டின்ஸ் தான் இருக்குது. ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம அப்டேட் பண்ணோம். அதுவுமே பிளேலிஸ்ட்டில் இருக்குது. ஸோ அந்த லிஸ்ட்டு எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அல்லது பிளேலிஸ்ட்டில் நீங்கள் செக் பண்ணி பார்த்துங்க. 1 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எப்பயுமே புக் பேக்கில் இருக்கக்கூடிய 1 மார்க்ஸ் என்ன பண்ணுறங்க, படிச்சிருங்க. ஏன்னா நமக்கு புக் பேக் 1 மார்க்ஸ் தான் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. சரிங்களா? இதில் 2 மார்க் கொஸ்டின். ஸோ ஃபஸ்ட்டு 2 மார்க் கொஸ்டின் என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா த டப்பிட்டம் இஸ் டுவல் இன் ஆர்ஜன், கிவ் ரீசன். இந்த கொஸ்டின் படிக்கிறப்ப டப்பிட்டோட டைப்ஸ் இருக்கும். சரிங்களா? இன்வாசிவ் டப்பிட்டம், செக்யூரிட்டி டப்பிட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ளஸ் டப்பிட்டோட ஃபங்க்ஷன் அது எல்லாமே படிச்சிருங்க. டிஃபரன்ஸ் பிட்வீன் மவுண்ட் லேயரிங் அண்ட் ஏர் லேயரிங். சரிங்களா? அதே போல் டிஃபரன்ஸ் பிட்வீன் கிராஃப்டிங் அண்ட் லேயரிங் அந்த கொஸ்டின் புக் பேக்கில் இருக்குது. ஸோ அதையும் படிச்சிருங்க. இந்த கிரேப் ப்ரெசர்வேஷன் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். நேம் த கெமிக்கல் யூஸ்டு ஃபார் ஜீன் ட்ரான்ஸ்ஃபர். இதெல்லாமே அடிக்கடி நிறைய எக்ஸாம்ஸில் கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின், பப்ளிக் எக்ஸாம்ஸுமே கேட்டிருக்காங்க. வாட் இஸ் பிசிஆர், பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷன், நமக்கு அந்த டூயினோ இந்த மாதிரி போட்டு கொடுத்துருப்பாங்க. டிஸ்கிரைப் டிரான்ஸ்போசன். சரிங்களா? இடமாற்ற மரபணுசார் கூறு அப்படின்னு சொல்லி தமிழில் சொல்லுவாங்க. டிரான்ஸ்போசன் அப்படிங்கிறது 3rd லெசனில் லாஸ்ட்டில் இருக்கும். சரிங்களா? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பர்பஸ் ஆஃப் டெய்லிங். சரிங்களா? இதுவும் புக் பேக் கொஸ்டின் தான். அதுக்கடுத்து டிஃபைன் பிளியோட்ராஃபி அப்படிங்கிற கொஸ்டின். கிவ் த நேம் சயின்டிஸ்ட் ஹூ ரீடிஸ்கவர் மெண்டலிசம். லாஸ்ட் டைம் பப்ளிக் எக்ஸாம்ஸ்மே இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. சரிங்களா? இது ஒரு செட் ஆஃப் 2 மார்க் கொஸ்டின். ஸோ இது அடுத்த இயர் கொஸ்டின். இதில் கொஸ்டின்ஸ் கொஞ்சம் தெளிவாக தெரியல. ஸோ தெரிஞ்ச வரைக்கும் சொல்கிறேன். நீங்கள் என்ன பண்ணி வச்சிங்க, அதை நோட் பண்ணி வச்சிங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 2 மார்க்ஸு. லிஸ்ட் அவுட் 2 சப்ஏரியல் ஸ்டெம் மாடிஃபிகேஷன் வித் எக்ஸாம்பிள். அதுக்கடுத்து வாட் இஸ் மெலிட்டோஃபில்லி. சரிங்களா? இந்த மெலிட்டோஃபில்லி, கேந்த்ரோஃபில்லி இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் எல்லாமே நீங்கள் படிச்சிருங்க. அதுக்கடுத்து வாட் இஸ் மீன் பை ட்ரூ ப்ரீடிங் ஆர் பியூ ப்ரீடிங் லைன்ஸ். இது புக் பேக் கொஸ்டின் தான். அதுக்கடுத்து இந்த டாட்டா பாக்ஸு மியூட்டேஷன் அப்படிங்கிற கொஸ்டின். நேம் த கெமிக்கல் யூஸ்டு ஃபார் ஜீன் ட்ரான்ஸ்ஃபர். இப்போ இந்த கொஸ்டின்லேயே பார்த்தீங்கன்னா இது ரிப்பீட்டட் கொஸ்டின். இங்கே அந்த கொஸ்டின் இருக்குது. 19வது கொஸ்டினா இங்கே பார்த்தீங்கன்னா 21ல் கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து ரைட் எனி 2 அட்வான்டேஜ் ஆஃப் ஹெர்பிசைட் டாலரண்ட் கிராப்ஸு. வாட் டு யூ மீன் பை எம்ப்ரியாய்ட்ஸ். சரிங்களா? இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். நம்ம சாப்டர் வைஸாக அப்லோட் பண்ண கொஸ்டின் பார்த்துருந்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய எல்லா கொஸ்டினுமே இருக்கும். ஸோ நீங்கள் அதை பார்த்தீங்கன்னாவே ஃபுல் மார்க்ஸ் ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும். அதுக்கடுத்து 3 மார்க்ஸு. லிஸ்ட் அவுட் த நேம்ஸ் நியூக்ளியை ஆன் 8 நியூக்ளியேட்டட் எம்ப்ரியோ சாக். சரிங்களா? அந்த எம்ப்ரியோ சாக்கில் இருக்கக்கூடிய நேம் எல்லாமே கேட்குறாங்க. ஆன்டிபாடல் செல்ஸு இது எல்லாமே கேட்டிருக்காங்க. ஸோ அதை படிச்சிருங்க. சினர்ஜிட்டு இந்த மாதிரிலாம் இருக்கும். அதுக்கடுத்து ஜெனட்டிக்கில் ப்ராப்ளம் மாதிரி கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து 27 பார்த்தீங்கன்னா லிஸ்ட் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கிராசிங் ஓவர், டிஃப்ரென்ஷியேட் அப்ஸ்ட்ரீம் அண்ட் டவுன் ஸ்ட்ரீம் ப்ராசஸ் ஆஃப் பயோ ரியாக்டர். இதெல்லாமே இன்டீரியர் கொஸ்டின். வாட் ஆர் த 3 ஃபண்டமெண்டல் பிரின்சிபல் ஆஃப் டிஷ்யூ கல்ச்சர். சரிங்களா? அதுக்கடுத்து அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் சொமேட்டிக் எம்ப்ரியோஜெனிசிஸ், ட்ரா அண்ட் லேபிள் த பார்ட்ஸ் ஆஃப் பாலி எம்ப்ரியானி. சரிங்களா? இது எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கக்கூடிய கொஸ்டின். பாலி எம்ப்ரியானி டயக்ராம் இது வரைக்கும் கேட்டதில்லை. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் இருக்கும். அட்டாவிசம் பப்ளிக் எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க. அதே போல் PBR 322 இதுவுமே கேட்டிருக்காங்க.
ஸோ இது வந்து அடுத்த செட் ஆஃப் கொஷினில் இருக்கக்கூடியது. வாட் இஸ் எண்டோத்தீலியம்? சரிங்களா, எண்டோத்தீசியம் வேறு, எண்டோத்தீலியம் வேறு. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கங்க. அதுக்கடுத்து டிஃப்ரென்ஸ் பிட்வீன் இன்கம்ப்ளீட் டாமினன்ட் அண்ட் கோ டாமினன்ஸ், இது ரொம்ப முக்கியமானது. அதே போல் ஜீன் மேப்பிங்னா என்ன, அதோட யூசஸ்ஸு, ஷார்ட் நோட்ஸ் ஆன் டிரான்ஸ்போசான். சரிங்களா, இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து 3 மார்க்ஸில் கேட்டிருக்காங்க, அந்த கொஷனில் 2 மார்க்ஸில் கேட்டிருந்தாங்க. அதே போல் பிபிஆர் 322 ரிப்பீட்டட் கொஷின். சரிங்களா, இதுக்கும் அதுக்கும் ரிப்பீட்டாக இருக்குது. ரைட் த பெனிஃபிட் அண்ட் ரிஸ்க் ஆஃப் ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு ஃபுட்டு, டிஃபைன் ஹைப்ரிடு, அதுக்கடுத்து கிவ் அண்ட் அக்கௌண்ட் ஆன் கிரையோ ப்ரிசர்வேஷன், இதுவும் ரிப்பீட்டட் கொஷின். சரிங்களா, இந்த 2 கொஷின்ஸை பார்த்தாலே கிட்டத்தட்ட இப்போ ஒரு 10 to 15 மார்க்ஸுக்கு ரிப்பீட்டட் இருக்குது. 2 மார்க்ஸில் ஒரு 2, 3 மார்க்ஸில் ஒரு 2 கொஷின்ஸ் இந்த மாதிரி இருக்குது. சரிங்களா, ஒரு 10 மார்க்ஸ் வந்து ரிப்பீட்டடு. சரிங்களா, நம்ம பாஸ் மார்க் வந்து 15. ஸோ 15க்காக நீங்கள் வந்து படிக்காதீங்க, ஃபுல் மார்க்ஸ் எடுக்கணும், மோஸ்ட்லி அதிகப்படியான மார்க்ஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு படிங்க. சரிங்களா, ஒரு 70 கிராஸ் பண்ணணும்னு நினைங்க. அதாவது ஒரு 100க்கு ஒரு 72, 80, 90 இந்த மாதிரி எடுக்கணும் படிங்க. ஏன்னா பாட்னி ரொம்ப ஈஸி. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 5 மார்க்ஸ் ட்ராண்டு லேபிள் எக்ஸ்பிளைன் த டைகாட் சீடோட ஸ்ட்ரக்சர் கேட்டிருக்காங்க. போன வாட்டி அது 3 மார்க்ஸில் கேட்டாங்க. டிஸ்கஸ் த ஸ்டெப்ஸ் இன் லேர்னிங் மைக்ரோஸ்போரோஜெனிசிஸ், லாஸ்ட் டைம் பப்ளிக் எக்ஸாம்ஸில் கேட்ட கொஸ்டின், ஈவன் பியூ சயின்ஸ் குரூப்புக்குமே. சரிங்களா, அதுக்கடுத்து பிரிங் அவுட் த இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் குளோரோபிளாஸ்ட் ஜீன் வித் எக்ஸாம்பிள், நேம் த 7 கான்ட்ராஸ்டிங் ட்ரைட் ஆஃப் மெண்டல், இது ஒரு சில டைம் 3 மார்க்ஸ்லாம் கேட்பாங்க. அதுக்கடுத்து டிஎன்ஏ ரிப்ளிகேஷன் யூகேரியோட்டுக்கு, நேம் மேன்மேட் சீரியல், ஹவு இட் ஃபார்ம்டு, இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. ரைட் த ஸ்டெப்ஸ் இன் லேர்னிங் ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி, மென்ஷன் த அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் பயோடெக்னாலஜி. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரைட் த protocol for artificial seed preparation, explain sterilization technique involved in the plant tissue culture. ஸோ அதுக்கடுத்து இதில் இருக்கக்கூடிய 5 மார்க்ஸ் வந்து பார்ப்போம். இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா வாட் இஸ் பவர் கட்டு, அதனால தான். ஸோ கொஷின்ஸை நீங்கள் வந்து பார்த்துருங்க. வாட் இஸ் எண்டோஸ்பம், எக்ஸ்பிளைன் த டைப்ஸு. அதுக்கடுத்து டிஃப்ரென்ஷியேட் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் டைகாட் அண்ட் மோனோகாட் சீடு, எக்ஸ்பிளைன் த லா ஆஃப் இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட் இன் டைகாட் கிராஸு, டிஸ்கிரைப் த எபிஸ்டாட்டிஸ் வித் அன் எக்ஸாம்பிள். சரிங்களா, டாமினன்ட் எபிஸ்டாட்டிஸ். அதுக்கடுத்து மென்ஷன் த சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் பிளாய்டி, வாட் ஆர் த ஆட்ரிபியூட் மேக் அரப்டாப்சிஸ் சூட்டபிள் மாடல் பிளான்ட் மாலிகுலார் ஜெனட்டிக்ஸ். சரிங்களா, இதோட கேரக்டர் படிச்சுங்க. டிஸ்கிரைப் த ஸ்டெப்ஸ் இன் லேர்னிங் ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி, இங்கே ஒரு 5 மார்க்ஸ் பார்த்தீங்க ரிப்பீட் ஆகிருக்கு. அதுக்கடுத்து வாட் இஸ் பயோரெமிடேஷன், அதோட எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க. எக்ஸ்பிளைன் பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர், இந்த ஒரு 5 மார்க்கும் ரிப்பீட் ஆகிருக்கு. லிஸ்ட் ஆஃப் த அப்ளிகேஷன் ஆஃப் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர். சரிங்களா, 5 மார்க்ஸு 5th லெசனில் இது எல்லாமே ரிப்பீட்டட் கொஸ்டின் இருக்குது. ஸோ மோஸ்ட்லி நீங்கள் இந்த கொஷின்ஸ் எல்லாமே ரிப்பீட்டடாக படிச்சிருங்க. இது வரைக்கும் எதுவுமே படிக்கல அப்படின்னா இந்த கொஷின்லையாவது கண்டிப்பாக நீங்கள் வந்து படிச்சிருங்க. இதில் இருக்கிறது எல்லாமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான். இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ தொடர்ந்து வரணும் அப்படின்னா நம்ம சேனலை ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. உங்களுக்கு வேறு இன்னும் என்ன மாதிரியான கொஷின்ஸ் வேணும் அப்படிங்கிறதை கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.